இன்றைய மன்னா ஆதியாகமம் 39வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. நேற்று தினத்தில் பார்த்தோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ள நானன் என்று. அந்த வசனத்தின் தொடர்ச்சியாக இந்த 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இதை அந்த எஜமானன் பார்த்தாராம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவனை காரிய சித்தியுள்ளவன் ஆக்கினார் என்பதற்கு அடையாளமாக அவன் என்ன செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினாராம். இன்னைக்கு உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிற காரணம், நீங்கள் செய்வது எல்லாவற்றிலும் ஒரு கர்த்தருடைய ஜெயத்தை கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். வாய்க்க பண்ணுகிற தேவன், காரியங்களை கூடி வர செய்கிற தேவன். யோசேப்பு என்ன செய்தாலும் அதுல ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அதை மற்றவர்கள் பார்க்க முடிந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க என்ன செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும், கர்த்தருடைய நன்மை இருக்கும், கர்த்தருடைய பெருக்கம் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவை சோர்ந்து போகாதீங்க. சில நேரம் நமக்கு உள்ளாக ஒரு சோர்வு வரும். நான் என்ன செஞ்சாலும் அதுல ஒரு முன்னேற்றமே இல்லை, நான் என்ன செஞ்சாலும் ஒரு நஷ்டமா வருகிறது, நான் என்ன செஞ்சாலும் அது ஒரு பிரச்சனையில போய் முடிகிறது. இன்றைக்கு கர்த்தர் இதை தான் மாற்றி அமைக்க விரும்புகிறார். அதற்காக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டு செய்யுங்க, அப்போ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஆலோசனையை கேட்டு நாங்கள் நடக்க கிருபை தாரும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த கருத்துக்களாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிற இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.